வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் சுமதி என் சுந்தரி. வாங்க கதையை தொடரலாம். ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ்ல எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சுமதிக்கு சுத்தமா தூக்கம் வராம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரி நல்லா தூங்கிடுறாங்க. இப்படி ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ட்ரெயின் ஒரு சிக்னல்ல கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல ஸ்டாப் ஆகுது. சரி, இதுதான் சமயம். சுந்தரிய கூப்பிட்டா அவ போக விட மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுமதி ட்ரெயின்ல இருந்து இறங்கி தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் நோக்கி கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க. ஆனா அவங்க போதாத காலம் திடீர்னு ட்ரெயின் நகர ஆரம்பிச்சிடுது. எந்த சைட் போறதுன்னு தெரியாம ஒரு கணம் குழம்பிட்டு திரும்ப தன்னோட கம்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வண்டி கிளம்பிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு ஒரு செகண்ட் நிக்கிறாங்க சுமதி. அந்த ட்ரெயின் நின்னதோ ஒரு காட்டு மாதிரியான பகுதியில. சும்மா அங்கேயே நின்னா ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கால் போன போக்குல நடக்க ஆரம்பிக்கிறாங்க சுமதி. அவங்க கெட்ட நேரம் அந்த சமயத்துல பலமா இடி இடிக்குது. அப்படியே நடந்து போறவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு பெரிய வீடு கண்ணுல படுது. அட்லீஸ்ட் ஏதாவது ஹெல்ப்பாவது கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கேட்டை திறந்துகிட்டு உள்ள போறாங்க சுமதி. கொஞ்சம் அவங்க உள்ள போனதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆண் குரல் கேக்குது. அந்த ஆண் யார்கிட்டயோ, சொல்ல போனா அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு போல. என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, ராதா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாரதியார் அன்னைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு பளிச்சிருக்கு. 10-12 தென்னை மரம் வேணும், பக்கத்துல ஒரு பத்தினி பெண் வேணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு பளிச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது கேக்குறாங்க சுமதி. மின்னல் ரொம்ப வெட்ட ஆரம்பிக்குது. ரொம்ப குளிர வர ஆரம்பிக்குது. அதுக்கு மேல குளிர தாங்க முடியாம சார் சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க சுமதி. அவங்களோட குரலை கேட்டு அதிர்ச்சியோட எந்திரிக்கிறார் அந்த குரலுக்கு சொந்தக்காரர். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ மதுதான். யாருன்னு பாக்குறதுக்கு அவர் கீழே கதவை திறக்க போறதுக்குள்ள சுமதியே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மாடிக்கேறி வந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு பொண்ணை பார்த்ததும் மதுவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ பொண்ணு அப்படின்னு பதறிக்கிட்டே, இந்நேரத்துல ஏன் இங்க வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த, யார் நீ அப்படின்னு மூச்சு விடாம கேள்வி கேட்கிறார். மழை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு குளிர்ல நடுங்கிக்கிட்டே அவங்க சுமதி சொல்ல, மழை அதிகமானா இங்க வந்துடுறதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஏன் தனியா வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுமதி, ட்ரெயின் நிக்கும் போது இறங்கி வேற பெட்டிக்கு போக முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இங்க விளக்கு எரிஞ்சது அப்படின்னு நம்பிக்கையோட அவங்க ஆரம்பிக்க, விளக்கு எரிஞ்சா வந்துடுறதா, இங்க எல்லாம் பொம்பளைங்க வரக்கூடாது, போயிடு போயிடு அப்படின்னு விரட்டுறாரு. உடனே அவங்க பரிதாபமா சார் சார்னு கூப்பிட்டுக்கிட்டே மது பக்கத்துல போக அவர் 2 அடி பின்னாடி போறார். மழை ரொம்ப அதிகமாயிடும் போல இருக்கு. இந்த நேரத்துல இடம் தெரியாத ஊர்ல நான் எங்க சார் போவேன், என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா இல்லையா அப்படின்னு கேட்க, இல்ல பயமா இருக்கு அப்படின்னு பட்டுன்னு சொல்றார் மது. உடனே சுமதி, உங்களுக்கு கல் மனசுன்னு நினைக்கிறேன், உங்க மனைவியை கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அத கேட்டதும் மதுவோட முகம் போன போக்க பாக்கணுமே, நீங்களே பாருங்க. அவங்க என்ன இந்த நிலைமையில பார்த்தா கண்டிப்பா பரிதாபப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, மனைவியா, எனக்கா, ஏது, யார் கொடுத்தான்னு அடுத்த கட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே அவர் பதற சுமதிக்கு ஒரே குழப்பம். நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு அவங்க டவுட்டா கேக்குறாங்க. அப்பதான் மதுவுக்கு எல்லாம் விளங்குது. ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நாவல். அம்புஜா ஆனந்தராமன் எழுதின நாவல், வாழ்க்கை நீ அப்படிங்கிறது. அத படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஏதாவது கதைய படிச்சேன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவேன் அப்படின்னு அவங்க கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ண, இவங்களும் ஆர்வமா கதை நல்லா இருந்ததா சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ஒரு 30 பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சேர்ல இருந்த வாசை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு அந்த சேர்ல உட்கார்ந்துகிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சுமதியும் ஆர்வமா கதையை கேக்குறாங்க. 2 லைன் கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் நிலைமை என்னன்னு அவருக்கு திருப்பி ஞாபகம் வர, அவங்க கையில இருந்த வாசை புடுங்கிட்டு, என்ன கதை கேட்டுக்கிட்டே உள்ள வர, என்ன இங்கேயே தங்குற ஐடியாவா அப்படின்னு கேக்குறாரு. மன்னிச்சிடுங்க சார், நாளைக்கு எனக்கு ட்ரெயின் கிடைச்சு நான் போற வரைக்கும் இங்க தங்க அனுமதிச்சீங்கன்னா அப்படின்னு அவங்க இழுக்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாலா போன ஊர்ல ட்ரெயினே நிக்காது, எப்பவாவது ஒரு நாள் தான் நிக்கும், அதுவும் டிரைவருக்கு இஷ்டம் இருந்தாதான், அது வரைக்கும் நீ இங்கே தங்குறதாவது, நோ 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 நோ, போ 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 அப்படின்னு விரட்டுற. இன்னைக்கு ஒரு ராத்திரி ஆகுது அப்படின்னு திரும்ப அவங்க கேட்க, என்ன நீ ரொம்ப அடம் பிடிக்கிற, நீ இப்ப போகலைன்னா நான் ஓன்னு சத்தம் போடுவேன் அப்படின்னு அவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறார். உடனே வேற வழி இல்லாம, ரொம்ப நன்றி சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல இறங்க போக, அதே சமயம் பயங்கரமா மின்னல் வெட்டி இடி இடிக்குது. அதை கேட்டதும் அலறி அடிச்சுக்கிட்டு திரும்ப மேல ஏறி வர்றாங்க சுமதி. நம்ம ஹீரோவும் வெளிய பயங்கரமா மின்னல் இடி மழை பெய்யறத பாக்குறாரு. அவருக்கும் மனசு கேட்கல. இந்த மழையில எங்க போவ அப்படின்னு கேட்க, ஏதாவது ஒரு மரத்தடியில நிக்க வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஒண்ணு செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு, ராத்திரி இங்கேயே படுத்துக்க, பொழுது விடிஞ்ச உடனே எந்திரிச்சு ஓடிடணும், சரியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சுமதியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சரி வா அப்படின்னு அவர் கூட்டிட்டு போறார். போகும்போது உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்க,
சுமதி சு அப்படின்னு அவங்க பேரை ஆரம்பிச்சுட்டு அவங்க உண்மையான பேரை சொல்லாம சுந்தரி அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. உடனே மது என்னோட பேர் சுந்தரியா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் தலையை துவட்டுறதுக்கு டவலும் கட்டிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டியும் கொடுக்கிறார். ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கொஸ்டின் தோணுது. இந்த சமயத்துல நீ ஏன் ட்ரெயினை விட்டு இறங்குன அப்படின்னு கேக்குறாரு. இனிமேல இருந்து நம்ம ஹீரோயினை சுந்தரினே சொல்லுவோம். அதுக்கு சுந்தரி தலையை துவட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மதுவும் சொல்லலாமே தப்பில்லையே அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டு டவலையும் வேஷ்டியும் அவங்க கிட்ட கொடுக்க அவங்க பாத்ரூமை தேடி போறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் தன்னோட பெட்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கார் மது. அவர் படிச்சுக்கிட்டு இருக்க கதையில அந்த சமயத்துல ஒரு லவ் சீன் அதை சத்தமா வாசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரோட ரூம்ல இருக்கிற ஃபயர் பிளேஸ்ல குளிர்காய அங்க வந்து சுந்தரி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டதும் பதறி அடிச்சு எந்திரிச்சு உட்கார்றார் மது. உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. இது எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், அதான் சிரமம் கொடுத்துக்கிட்டே தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னமும் பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறார் மது. தெரியாத ஊர்ல ஒரு வயசு பொண்ணை ஏன் ட்ரெயினை விட்டு இறங்குன அப்படின்னு கண்டிப்பா கேக்குறார் மது. அதுக்கு சுந்தரி அது வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு அந்த பெட்டியில ரொம்ப கூட்டமா இருந்தது அதுதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு நம்ம மது சிரிச்சுக்கிட்டே ஏன் போய் சொல்ற, டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறி இருப்ப, டிக்கெட் கலெக்டரை பார்த்ததும் பொசுக்குன்னு கீழே இறங்கி இருப்ப அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். சுந்தரி அப்படி இல்ல அப்படின்னு மறுக்கிறத கூட காதுல போட்டுக்காம டிக்கெட் கலெக்டரை பார்த்து நீ ஏன் பயப்படணும், காதுல ஒரு கையும் வயிற்றுல தாளம் போட்டுக்கிட்டு ஒரு முருகர் பாட்டு பாடி இருந்தீன்னா உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு விட்டுட்டு போயிருப்பார், உனக்கும் கொஞ்சம் சில்லறை கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஐடியாவை சிரிச்சுக்கிட்டே சொல்றார். அவர் சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சுந்தரி, சார் எங்க ட்ரெயின்ல பயணம் பண்ணி ரொம்ப நாளாச்சு போல, இப்ப எல்லாம் முருகர் பாட்டு பாடினா காசு கிடைக்காது, ஜிஞ்சனுக்கா பாடணும் அப்படின்னு சுந்தரி அவருக்கு ஈடா பதில் சொல்றாங்க. ஜிஞ்சனுக்காவா அப்படின்னா என்ன அப்படின்னு புரியாம அவங்கள பாக்குறார் மது. அது சினிமா பாட்டு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. ஓ சினிமா பாட்டா, அப்படின்னா எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்றார் மது. அதை கேட்டது சுந்தரிக்கு பயங்கர ஆச்சரியம். இந்த காலத்துல சினிமாவை பத்தி தெரியாத ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பட்டணம் பக்கமாவது வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பட்டணம் அப்படின்னு ஒரு மாதிரி இகழ்ச்சியா சொல்லிட்டு, இந்த பட்டணம் சினிமா இது எல்லாம் நான் அடியோட வெறுக்கிறேன், என்னோட உலகமே இந்த தேயிலை தோட்டம் தான் அப்படின்னு சொல்றார் மது. சினிமா பட்டணமே தெரியாத மது, அந்த பட்டணத்திலே பிரபலமான நடிகை சுந்தரி. இப்படிப்பட்ட உங்களோட இந்த எதிர்பாராத இந்த சந்திப்பு எதுல கொண்டு போய் முடியும்? அவங்களோட இந்த சந்திப்பு ஒரே நாளோட முடிஞ்சிடுமா? அப்புறம் மதுவோட மனைவியா சுந்தரி எப்படி ஆவாங்க? தெரிஞ்சுக்க தவறாம அடுத்த பதிவை பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.